हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। हर हर नमः पार्वती पतये हर हर महादेवा। गोपिका जीवन स्मरणं கோவிந்தா கோவிந்தா. ராதேகிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் காஷியில் உள்ள மணிகர்ணிகா தீர்த்த மகிமை அது நம்ம பார்த்துட்டோம். மற்ற தீர்த்தங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லா தீர்த்தமும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். இப்போ பாதோதக தீர்த்தம். சிவபெருமான் காஷியில் கலகத்தை ஏற்படுத்துவதற்காக 64 யோகினிகளை அனுப்பி வைத்தார். எதுக்கு? அந்த திவோதாசனுடைய ஆட்சியை முடிவு பண்ணுறதுக்காக வேண்டி ஒத்தத்துறையாக அனுப்புகிறார் இல்லையா? அந்த மாதிரி 64 யோகினிகளை அனுப்பினார். அவர்கள் திரும்பி வராததால் சூரிய பகவானையும் பிறகு பிரம்மதேவரையும் அதற்கு பிறகு விநாயகரையும் அனுப்பினார். அவர்களும் திரும்பி வராத காரணத்தால் மகாவிஷ்ணுவை அனுப்பினார். சிவபெருமானிடம் இருந்து அத்தகைய தெய்வீக கட்டளையை பெற்ற மகாவிஷ்ணு மகிழ்ச்சி அடைந்தவராக மகாலட்சுமியோடு கூட கருட வாகனத்தில் ஏறி காசியை நோக்கி வந்தார். காசிக்கு செல்வதற்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல காரியத்துக்கு அனைத்துமே நல்ல நேரம்தான். காசி நகரை அடைந்து கண்களை விரித்து காசியின் அழகை பருகினார் மகாவிஷ்ணு. வருணா நதியும் கங்கையும் சங்கமிக்கும் இடத்துக்கு சென்று கை கால்களை கழுவிக்கொண்டார். மகாவிஷ்ணு தன்னுடைய கை கால்களை கழுவிக்கொண்ட இடம்தான் பாதோதக தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. இந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் இந்த பிறவியையும் சேர்த்து 7 பிறவிகளில் செய்த பாபம் நீங்குகிறது என்கிறது காசி காண்டம். இங்கு ஸ்ரார்த்தம் முதலிய கர்மாக்களை செய்வதனால் 21 தலைமுறை பித்ருக்களுக்கு நன்மை ஏற்படுகிறது. காசியில் உள்ள பாதோதக தீர்த்தத்தில் செய்யப்படும் ஸ்ரார்த்த கர்மா கயையில் செய்யப்படுவதற்கு நிகரானது. பாதோதக தீர்த்தத்தில் நீராடி பாதோதக நீரை பருகி இந்த நீரை பிறருக்கு வழங்குபவன் மகாவிஷ்ணுவனுடைய பேரருளுக்கு பாத்திரமாவான். அவன் நரகத்தை அடைய மாட்டான். சரணாமிர்தம் இந்த பாதோதக தீர்த்தம். இதை பருகுபவர் மறுபிறவி குறித்து பயப்பட தேவையில்லை. அன்பர்கள் சங்கில் அந்த பாதோதக தீர்த்தத்தை நிரப்பி இறைவனுக்கு அபிஷேகம் செய்தால் அதீதமான பலன்கள் ஏற்படுகிறது. அப்படி செய்கின்ற அன்பர்கள் அகால மரணத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. மேலும் அவர்களுடைய நற்செயல்களுக்காக அவர்கள் என்றும் நினைக்கப்படுவார்கள். தற்போது இந்த பாதோதக தீர்த்தம் திருலோச்சனர் கோவிலுக்குள் பாதோதக கூபம் என்ற பெயரில் தான் உள்ளது. என்ன அப்படின்னா, அந்த தீர்த்தம்லாம் இப்போ நிறைய தீர்த்தங்கள் காணப்படுறது இல்லை, எல்லாமே மறைஞ்சு போயிடுது. ஆனால் இந்த திருலோச்சனர் கோயிலுக்குள்ள ஒரு பாதோதக ஒரு கிணறு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அடிப்பம்பு வச்சுருக்கா. அதனால் அந்த அடிப்பம்பில் அடித்து எடுத்துக்கிற தீர்த்தம் தான் இப்போ நம்ம காலோதக தீர்த்தம்னு அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த காஷி வாசிகளுடைய நம்பிக்கை. இந்த வருண நிதி ரொம்ப பெரிய அளவில் ஓடின்னு இருந்தது அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த பெரியவாலாம் சொல்கிறா. ஆனால் இப்போ பார்த்தா அந்த திருலோச்சனேஸ்வரருக்கு எதிர்க்க அந்த வருணா நதி சின்ன ஓட மாதிரி தான் போயின்னு இருக்கு. ஆனால் இந்த திருலோச்சன ஈஸ்வரர் கோயிலுக்கு வரவா ரொம்ப பயபக்தியோட அந்த காலோதக தீர்த்தத்தை பருகிறா. அக்ஷய திருத்திய அன்னைக்கு இங்கே கும்பல் ரொம்ப வழியும். ஏன்னா இந்த சரணாமிர்தத்துக்காக வேண்டி அப்படி கும்பல் வரா. அப்படி இந்த காலோதக தீர்த்தத்தினுடைய மகிமை சொல்லியிருக்க அடங்காதது. அடுத்தது இந்த பஞ்சகங்கா காட்டினுடைய மகிமை, அந்த பஞ்சநத தீர்த்தத்தினுடைய மகிமை அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுவும் ஒரு முக்கியமான தீர்த்தம் தான். அதுக்கப்புறமா தசாஸ்வமேத காட்டு. சிவபெருமான் மந்திராச்சலத்தில் வீற்றிருந்தார். திவோதாஸ் என்ற பண்பும் பக்தியும் நிறைந்த மன்னன் காசியை ஆண்டு வந்தான். அவனுடைய அரசாட்சியில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். நாட்டில் வளம் ஓங்கி இருந்தது. அரசனுக்கு பிரம்மதேவனுடன் ஒரு உடன்படிக்கை ஏற்கனவே இருந்தது. அவன் அரசாளும் காலம் வரை தேவர்களும் மற்றவர்களும் காசியிலிருந்து விலகி இருக்க வேண்டும். காசிக்கு எந்த தொந்தரவும் தரக்கூடாது என்பதுதான்.
பிரம்மதேவனும் இதற்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒரு நிபந்தனை, அரசன் திவோதாஸ் தன்னை மிக சிறந்த ஆட்சியாளனாக நிரூபிக்க வேண்டும். காசியில் வருபவர்களும் காசியில் இருப்பவர்களும் காசிக்கு வசிப்பவர்களும் தங்களது ஆன்மீக சாதனைகளை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ராஜா உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அது. அரசனும் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு சிறந்த முறையில் அரசாட்சி புரிந்து வந்தான். தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆட்சி அது. சிவபெருமான் வெகு காலமாக காசிக்கு வராமல் இருந்ததால் அவருக்கு மிகவும் மனசு சோர்வு ஏற்பட்டது. திருவிளையாடலாக அரசன் திவோதாஸை குற்றம் இழைக்கும்படி செய்தார். ஏதேனும் இடைஞ்சல் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த 64 யோகினிகளை அனுப்பினார். அவர்கள் ஸ்வர்க்கபுரியாக காசி காட்சி அளித்ததும் அவர்கள் அங்கேயே அந்த அழகில் கவரப்பட்டு அவர்கள் அங்கேயே தங்கிவிட்டார்கள். அரசன் திவோதாசின் ஆட்சியில் கலகத்தை ஏற்படுத்துவதற்காக சிவபெருமான் பிரம்மதேவரை காசிக்கு அனுப்பினான். பிரம்மதேவர் ஒரு வயதான அந்தண வடிவில் வந்து காசிக்கு வந்து மன்னனை சந்தித்தார். மன்னன் மிகுந்த மரியாதையோடு அவரை வரவேற்று அவருக்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் அஸ்வமேத யாகம் செய்ய போகிறேன், அதற்கு உரிய பொருட்களையும் ஏற்பாடுகளையும் நீதான் செய்து தர வேண்டும் என்று பிரம்மதேவர் கேட்டார். மன்னன் திவோதாஸின் பேர் ஆதரவோடு பிரம்மதேவன் ஒரு அஸ்வமேத யாகம் தான் கேட்டார். ஆனால் 10 அஸ்வமேத யாகம் பிரம்மா பண்ணார். அதனால் எழுந்த புகையினால் வானமே நீல நிறமாக காட்சியளித்தது. இன்று வரை வானம் நீளமாக இருப்பதற்கு இதுதான் காரணம் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். இந்த யாகங்கள் நடைபெற்ற இடத்துக்கு தான் தசாஸ்மேத காட் அப்படின்னு பேர் வந்தது. பிரம்மதேவர் வருவதற்கு முன் இந்த இடத்துக்கு ருத்ர சரோவரம் என்று பெயர். தற்போது தசாஸ்மேத கட்டம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மதேவர் தசாஸ்வமேதேஸ்வரர் என்ற பெயரிலும் பிரம்மேஸ்வரர் என்ற பெயரிலும் லிங்கங்களை ஸ்தாபித்து வழிபட்டு வந்தார். தசாஸ்மேத கட்டத்தில் நீராடி செய்யப்படும் ஜபம், தானம், ஓமம், வேதபாராயணம், பூஜை, தர்ப்பணம் அனைத்தும் அதிக பலன்களை கொடுக்கும். தசாஸ்மேத கட்டத்தில் செய்யப்படும் அன்னதானம் மிகவும் பல மடங்கு பலனை தரும். தென்னிந்தியாவை சேர்ந்த ட்ரஸ்ட் ஒன்று நாள்தோறும் இங்கு அன்னதானம் செய்து வருகிறது. ஆடி மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை அன்று தசாஸ்மேத காட்டில் நீராடி தசாஸ்வமேதேஸ்வரரை வழிபடும் அன்பர்கள் அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். தசாஸ்மேத கட்டத்தில் தசாஸ்வமேதேஸ்வரரை வழிபடுபவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாபத்திலிருந்தும் விடுபடுவார்கள். ஆடி மாதம் முழுவதும், அதாவது அமாவாசைக்கு அடுத்த பிரதமையிலேருந்து அந்த பட்சம் முடிகிற வரைக்கும் இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி அந்த தசாஸ்மேதரை யார் பூஜை பண்ணுறாளோ அவளுக்கு அஸ்வமேத யாகம் பலன் உண்டாகும் அப்படின்னு பிரம்மாவே சொல்லியிருக்கார் அவருடைய வாயினால். ராத்திரி 7:15 மணிலேருந்து 8:15 மணி வரைக்கும் பண்டிதர்களால் கங்கா ஹாரதி இந்த இடத்துல தான் நடைபெறும். அது நம்ம போட்டில் போய் கூட போட்டில் அப்படியே உட்காந்துன்ட்டு ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த கங்கா ஹாரதி தரிசனம் பண்ணலாம். ஏன்னா நம்ம படிக்கட்டில் உட்காந்தா கூட நம்மளுக்கு சரியாக தெரிகிறதோ இல்லையோ, படகுல உட்காந்துன்ட்டோன்னா அழகாக அந்த கங்கா ஆரத்தி ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கும். இந்த ஆரத்தின் போது அந்த இடமே ஒரு தெய்வீகமாக மாறிடும். அது வந்து ஒரு பெரிய எல்லாருமே அதை பற்றி அப்படி தான் சொல்கிறா. அப்படி ஒரு புகழ் வாய்ந்த கட்டம் அந்த தசாஸ்மேத கட்டம். அதுக்கடுத்தது மணிகர்ணிகை. மணிகர்ணிகையும் நம்ம பூரா பார்த்துட்டோம். அதில் 2 விஷயங்கள் விட்டு போயிருக்கும். என்ன அப்படின்னா, பிற இடத்துல நம்ம வந்து 10,000 காயத்ரி ஜபம் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ, இங்கு ஒரே ஒரு காயத்ரி ஜபம் பண்ணாலே அந்த 10,000 காயத்ரி பலன் கிடைக்கும். இது ஏற்கனவே நம்ம இந்த 10,000 காயத்ரி பலன்னு ஒன்று சொல்லியிருக்கோம், நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். கங்கா சகஸ்ரநாமத்தை பூரா யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு வந்து 10,000 காயத்ரி ஜபித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு அந்த பலஸ்ருதியில் படித்து போட்டிருக்கேன். ஞாபகம் இருக்கா? அப்படி வாழ்நாள் பூரா அக்னிஹோத்திரம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அது வந்து மணிகர்ணிகையில் ஒரு ஆகுதியோட ஹோமம் செய்கிறதுனாலேயே கிடச்சிடும் அப்படின்றார். இப்படி இந்த மணிகர்ணிகேஸ்வரரை யார் வந்து நமஸ்காரம் பண்ணுறாளோ அவளுக்கு திரும்பி ஜென்மாவே கிடையாது அப்படின்னு சாக்ஷாத் மகாவிஷ்ணு அனுகிரகம் பண்ணியிருக்கார்.
அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த பஞ்சகங்கா காட்டுக்கு அந்த போட்டில் போனால் அங்கே சக்கர புஷ்கரணின்னு ஒரு குண்டம் இருக்குது. அது வந்து இந்த மணிகர்ணிகையினுடைய அந்த இதில் தான் வருது. அப்போ அந்த சக்கர புஷ்கரணி குண்டம் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே போய் எல்லாம் பண்ண முடியாது. மோரோவர் வெள்ளம்லாம் போகும்போது தெரியவும் தெரியாது. ரொம்ப இதுதான் ரிஸ்க்கு தான் அதெல்லாம். அப்போ அது பக்கத்தில் இருக்கிற நீரில் நம்ம ஸ்நானம் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ராஜா ஹரிச்சந்திரன் வந்து தன்னுடைய சத்தியத்தை காப்பாற்றணுன்றதுக்காக வேண்டி தன்னை வித்த இடம் வந்து இந்த இடம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதுக்கு அடுத்தது அசிகாட்டு. இது வந்து காஷியினுடைய தென் பகுதியில் இந்த அசிகாட் இருக்குது. முன்னொரு காலத்தில் வந்து இந்த நதியாக இருந்தது இந்த அசி. ஆனால் இப்போ வந்து அது ஒரு ஓடை மாதிரி போயின்னு இருக்கு. காசியில் வந்து மக்கள் வந்து புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு வந்ததை யமன், இந்திரன், அக்னி ஆகியோர் பார்த்தனர். அவர்கள் காசிக்கு எல்லையை வகுத்தனர். அசத்தியத்தை அழிக்கவும் தீய எண்ணங்கள் நுழையாது இருக்கவும் அந்த தேவர்கள் அசி நதியை படைத்தனர். அசி கங்கா சங்கமத்தில் பித்ருக்கடன்களை செய்பவர் தன் முன்னோர்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை செய்தவர் ஆகிறார். அசி கங்கா சங்கமத்தில் நீராடுவதால் எல்லா புனித தீர்த்தங்களிலும் நீராடிய பலன் கிடைக்கும். அசி கங்கா சங்கமத்தை பற்றி, அதாவது இந்த 2 நதிகள் சங்கமிக்கும் இடம், கங்கையும் அசியும் சங்கமிக்கும் இடம் லோலார்க் அப்படின்ற குண்டம். அது வந்து அசி கங்கா சங்கமத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் லோலார்க் வந்து இந்த சூரியன் அந்த குண்டத்தை ஸ்தாபனம் பண்ணி சிவபெருமானை ஸ்தாபனம் பண்ணி வழிபட்ட இடம். அதுவும் நம்ம 12 துவாதச ஆதித்யர்களில் பார்த்துருக்கோம். வருணனும் அசியும் சங்கமிப்பதனால் தான் வாரணாசி என்ற பெயரும் ஏற்பட்டது. தற்போது அசிகாட் ஒரு பரந்த இடத்தில் அமைந்துள்ளது. பார்ப்பதற்கு இந்த இடம் மிக அழகாக இருக்கிறது. இந்த அசி கங்கா சங்கம பகுதியில் தான் துளசி காட்டும் வருது. அங்கே தான் துளசிதாசர் தங்கி இருந்து துளசி ராமாயணம் எழுதினதா அந்த மகள் இன்றைக்கும் இருக்குது. துளசிதாசர் பூஜை பண்ண விக்கிரகங்கள் அந்த ராமர் அதெல்லாம் அங்கேயே இருக்குது, காண கிடைக்கிறது. இப்படி 5 இடத்துல பிண்டம் போட்டால் ரொம்ப விசேஷம் அப்படின்றா. அது வந்து அஷிகாட், தசாஸ்மேத காட், மணிகர்ணிகா காட், பஞ்சகங்கா காட், அப்புறம் வருணா காட். இந்த 5 இடத்துல பஞ்சகட்ட பிண்டம் இது பண்ணால் ரொம்ப விசேஷம். இந்த இடத்துல வந்து நீராடுறதும் ரொம்ப விசேஷம். அசிகாட்லேயும் கங்கா ஆரத்தி நடக்கிறது. ஆனால் தசாஸ்மேத காட்டில் நடக்கிற கங்கா ஆரத்தி ரொம்ப பிரசித்தம். அதுக்கு அடுத்தது வருணா காட், வருண சங்கமம், அதை பற்றி பார்ப்போம். காசியில் மக்கள் வந்து புண்ணிய காரியங்களில் ஈடுபடுறத பார்த்த யமன், இந்திரன், அக்னி அவெல்லாம் காசிக்கு எல்லையை வகுத்தா. அது வந்து என்ன அப்படின்னா, சிவபெருமானனுடைய ஆணைப்படி காசிக்கு வந்த மகாவிஷ்ணு வந்து கண்குளிர இந்த காசியினுடைய அழகை கண்டு மயங்கி போனார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வருணா நதி வந்து ரொம்ப சிறப்பான இடம். வருணா நதியில் ஸ்நானம் பண்ணி அந்த சங்கமேஸ்வரர் அங்கே இருக்கார். அவரை யார் வழிபடுறாளோ அவளுக்கு வாழ்க்கையில் வளம் மிகுந்த வாழ்க்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது பிப்பிலா தீர்த்தம். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இருந்தாலும் இப்போ தீர்த்தங்கள்னு தனியாக எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இதையும் சேர்த்து பார்த்துருவோம். இந்த தீர்த்தமும் பழைய காலத்தில் ரொம்ப பெருசாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஒரு கிணறு தான். அந்த கூபத்தை தான் வந்து பிப்பிலா கூபத்தை தான் இப்போ வந்து பிப்பிலா தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறா. இதுவும் திரிலோச்சனேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அக்ஷய திருத்தி அன்னைக்கு ஜனங்கள் இங்கே அதிக அளவில் வந்து இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போவா. இங்கே வந்து பெருமாள் வந்து வாமன கேசவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இப்படி அன்னைக்கு வந்து அக்ஷய திருத்தி அன்னைக்கு இந்த பிப்பிலா தீர்த்தத்தில் நீராடி அந்த திரிலோச்சனேஸ்வரர் அப்புறம் இந்த வாமனகேசவர் 2 பேரையும் வழிபடுறது ரொம்ப சிறப்பாக சொல்கிறா. அன்றைய தினம் மட்டும் இது 24 மணி நேரம் திறந்திருக்கும். ஆனால் மற்ற நாளில் 1 மணி நேரம் தான் இந்த கோயிலை திறந்திருக்கும். மீது சமயத்தில் அவன் மூடிட்டு வேறு கோயிலுக்கு போயிடுறா. அடுத்தது விமல தீர்த்தம். அதுவும் ரொம்ப முக்கியமான தீர்த்தம் தான். நம்ம கபர்தீஸ்வரர் படித்தோம் இல்லையா, நம்ம சொன்னோம் இல்லையா, அதில் இந்த விமல தீர்த்தத்தை பற்றி இருக்குது. அது வந்து இப்போ வந்து பிசாஸ் மோச்சன் காட்டுன்னு இருக்குது. அங்கே ஒரு கிணறும் இருக்குது.
இது வந்து ரொம்ப பெரிய தீர்த்தம் தான் இந்த விமல தீர்த்தம். விசேஷ நாட்களில் ஜனங்கள்லாம் இங்கே போகிறது உண்டு. மாலைய பட்சத்தில் ஒரு நாள் இங்கே போய் தர்ப்பணாதிகள்லாம் கொடுப்பா காஷி வாசிகள். பெரியவர்கள்லாம் யாராவது காலமரணம் அடைஞ்சிருந்தாலோ இல்லை அவளுக்கு நல்ல கதி இன்னும் கிடைக்கல அப்படின்னு இருந்தால் இந்த பிசாஸ் மோச்சன் காட்டுக்கு போய் அங்கே தர்ப்பணாதிகள்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு அந்த காஷி வாசிகளுடைய கூற்று. அதுக்கு அடுத்தது லோலார் குண்டு. லோலார் குண்டு எங்கே இருக்குது அப்படின்னா, இது எல்லா தீர்த்தத்திலையும் எல்லா கிணறுலையும் எல்லா இடத்தையும் விட இந்த லோலார் குண்டம் வந்து ரொம்ப விசேஷமான லோலார் குண்டம். என்ன அப்படின்னா, இங்கே பூஜை பண்ணுறதுனாலேயே நிறைய நல்லது நடக்கிறதுன்றது அந்த ஊர் வாசிகளுடைய நம்பிக்கை. மார்கசீரிஷ மாதத்தில் சுக்லபக்ஷ சஷ்டி, அப்போ அந்த சஷ்டியோட ஞாயிற்றுக்கிழமை அதோட கூடின சப்தமி அப்படிலாம் வந்ததுன்னா அந்த மாக மாதத்தில் அந்த சுக்லபக்ஷ சப்தமி ஒரு கால் ஞாயிற்றுக்கிழமையாக வந்ததுன்னா ரொம்ப விசேஷமாக இங்கே கொண்டாடுவா. அதே மாதிரி ரத சப்தமியும் இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும். இந்த இடத்துல வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். இந்த லோலார் குண்ட் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். நிறைய படிக்கட்டு இறங்கி போகணும். இறங்கி போனாலும் அப்படியே டக்குன்னு குளிச்சுட்டு மேலே ஏறிடணும். பயங்கரமாக இருக்கும் இந்த இடத்துல. கிட்டத்தட்ட ஒரு 50-60 படிக்கு மேலேயே இறங்க வேண்டியது வரும். அதே மாதிரி அந்த குண்டத்துக்கு போகிறதுக்கு 3 இடத்துலேருந்து 3 பக்கமும் போகலாம் ஜனங்கள். ஏன்னா ரொம்ப ரதசப்தமி அந்த மாதிரி நாட்களில் பர்வாதினங்களில் ரொம்ப கும்பல் இருக்குன்றதுனால இந்த 3 இடம் அந்த 3 வழியாகவும் இறங்கலாம். ராஜாக்கள், அந்த காலத்து ராஜாக்கள்லாம் இதுக்காக காத்துண்டு வந்து இந்த தினத்தில் இங்கே கூடுவாளாம். அவளுடைய மாளிகையெல்லாம் கூட அங்கே பக்கத்துலலாம் இருக்குது, படிக்கட்டு இருக்குது. அப்படி போகலாம். 4வது பக்கத்தில் வந்து இந்த கிணறு, அந்த லோலார் கிணறு இருக்குது. இங்கே இதுக்கப்புறமா இன்னும் 1 கிலோமீட்டர் போனால் துர்காதேவி டெம்பிள் வந்துடும். அதனால் லோலார் குண்டுக்கு போகும்போது அப்படியே துர்காதேவி தரிசனமும் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஞானவாப்பி. என்ன அப்படின்னா, இந்த ஞானவாப்பி ரொம்ப 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 முக்கியம். ஈசானன் என்ற பெயருடைய திக்வாலகன் ஒருவன் காஷிக்கு வந்து தன்னுடைய திரிசூலத்தால் ஒரு கிணறு வெட்டினான். அதுவே ஞானவாப்பி என்று அழைக்கப்படுகிறது. பிறகு அவன் சிவபெருமானை வழிபடத் தொடங்கினான். இந்த கிணற்றில் உள்ள நீர் அன்பர்களுக்கு ஞானத்தை வழங்க வல்லது. விஸ்வநாதர் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி விஸ்வநாதர் கோயிலுடைய பேக் சைடு வழியாக வரணும். வந்து அந்த 10 படிக்கட்டை இறங்கி மசூதியும் இருக்கும். அந்த இறங்கி அதுக்குள்ளே வந்தானா அப்போது மசூதி தாண்டின உடனே இந்த ஞானவாப்பி கிணறு இருக்கும். அந்த ஞானவாப்பி மசூதிக்கு பக்கத்தில் இந்த கிணறு அமைந்துள்ளது. ஞானவாப்பி கிணற்றில் உள்ள நீரின் சக்தி அபாரம் அபாரம் அபாரம். கலாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளவரசி அவகிட்ட காஷியினுடைய வரைபடம் ஒன்று கொடுத்தாளாம். அவள் ஞானவாப்பி இருந்த இடத்த அந்த வரைபடத்தில் தான் அவள் தொட்டா. அதுக்கே அவளுக்கு வந்து முற்பிறவியினுடைய ஞாபகம் பூரா வந்து தான். அதனால் இந்த ஞானவாப்பியினுடைய தீர்த்தம் வந்து அவ்வளவு விசேஷமாக பல இடத்துல காஷி காண்டத்தில் சொல்லியிருக்கா. இந்த ஞானவாப்பியில் வந்து குளிச்சுட்டு, ஆனால் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாள். இந்த தீர்த்தம் எடுக்கிறதுன்றதே பெரிய விஷயம். அங்கெல்லாம் குளிக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாள். ஆனால் ஒரு கால் ரொம்ப சீக்கிரம் போய் யாரும் இல்லாத சமயத்தில் டக்குன்னு குளிச்சுட்டு அப்படி பண்ணால் பரவாயில்ல. ஞானவாப்பியில் குளித்து ஸ்ராத்த காரியங்கள் அங்கே செய்கிறதுனால பெரிய முன்னோர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். ஒரு கால் அப்படி முன்னோர்கள் நரகத்தில் வந்து ரொம்ப ஸ்ரம திசையில் இருந்தாலும் இந்த ஞானவாப்பியில் ஸ்நானம் பண்ணி அங்கே அந்த தவச காரியங்கள் பண்ணால் கண்டிப்பாக அவன் உடனே சொர்க்கத்தை அடைகிறான்றது அந்த ஊர்க்காரர்களுடைய நம்பிக்கை. ஆனால் இப்போ காலம் எப்படி இருக்குது அப்படின்னா பூரா போலீஸ் தான் போட்டு வச்சுருக்கா. அதனால் அதுக்கு பக்கத்தில் கொஞ்ச நேரம் அங்கே இருக்கிறது கூட இப்போலாம் சாத்தியம் கிடையாது. அதனால் நம்ம தரிசனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வேணால் அவளுக்கு தெரியாமல் ஒரு பாட்டிலில் எடுத்துன்னு வந்து அதை வச்சு வேணால் நம்ம வேறு இடத்துல வச்சு தசாஸ்மேத காட்டுக்கு போய் அப்படி தர்ப்பணங்கள் பண்ணலாம். இல்லைன்னா அதை பிரசாதமாக நம்ம அந்த தீர்த்தத்தை புரோக்ஷிச்சுண்டு நம்ம அதை தீர்த்தம் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் இந்த ஞானவாப்பினால் நம்ம அடைய முடியக்கூடிய புண்ணியம். இப்படி தீர்த்த கட்டங்கள் ஏகப்பட்டது இருக்குது.
இதில் முக்கியமான தீர்த்தங்கள்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்படி தீர்த்தங்களுடைய வரலாறு பூரா கேட்டு தெரிஞ்சிட்டோம். மேலே முக்கியமான லிங்கங்களை பார்ப்போம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. राधेष्णा.